ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டமும் தோப்பும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கோழியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வாங்க நீக்கி விட்டுறலாம் முதல்ல கோழியை. இவர் சின்ன சாவலுங்க, எந்த கோழிக்கூடவும் ஏற மாட்டார். பெரிய சாவல் இதை கொத்திரும், அதனால் இதுக்கு பயம். அதனால் இதை தனியாகவே அடைச்சிட்றது. இன்னும் சுத்த நேரத்தில் இவரும் செட்டு சேர்த்திக்குவாருங்க. சரி, நம்ம அடுத்த செட்டை நீக்கி விடலாம். இந்த கோழி மொட்டு வச்சுக்கிட்டே இருக்குதுங்க, அடப்படுக்க மாட்டேங்குது. 2 டைம் மொட்டு வச்சிருச்சு, 2 டைமுமே அடை விழுகலை. சரி, வேவிக்கிறக்காகட்டும் அப்படிங்கிறக்காக நானும் விட்டுட்டேன். அவர் பாருங்களேன், பாருங்களேன் இந்த கோழியோட அவசரத்தை. நீக்கி விட்டுறலாம். இதை நீக்கி விடலாமுங்க. அவரை நீக்கி விட்டதையும் போடாருமே இருக்கு இன்னைக்கு. இந்த 2 குஞ்சுங்க பிறந்தாடி பிடிச்சி தனியாகவே இருக்குது. எல்லா கோழி கண்டு பயந்துக்கும். இங்கே இருக்குங்க. இவரும் மேயருக்கு கூட்டிகிட்டு கிளம்பிட்டாருங்க. அது மேலே குஞ்சு இல்லை. இந்த கூண்டு ஃபுல்லுமே நீக்கியாச்சுங்க. இந்த குஞ்சையும் 4ஐயும் கோழி பிரித்து விட்டுருச்சுங்க. சின்ன குஞ்சாக இருக்கும்போதே பிரித்து விட்டுருச்சு மொட்டு வச்சு. இந்த பாய்ஸ் 6 பேர் ரவுடி பாய்ஸுங்க. இவங்களை நீக்கி விட்டுருலாம்.
இவங்களையும் நீக்கி விட்டுறலாங்க. இவங்க 8 பேர் இருப்பாங்க. கையை கொத்திருங்க, இங்கே வருங்க கையை எப்படி கொத்துதுன்னு. வெயில் அதிகம் அப்படிங்கிறதுனால நீக்கி வச்சதையும் தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிக்குதுங்க. சாவல் சண்டைங்க, அதனால எல்லாம் பயந்து ஓடிருச்சு. இதுகளும் புதுசாக போட்ட கம்மங்காட்டுக்கு தாங்க இவ்வளோ ஸ்பீடாக போகுது. போய் கம்மம்பையத்தை தான் திங்கும். அங்கே பாருங்களேன், மயில் எத்தனை மேயுது அப்படின்னு கம்மங்காட்டுக்குள்ளே. இல்லைங்க, கிட்ட போகிறேன். வெயில் ஓவரு அப்படிங்கிறதுனால எதுவுமே இந்த திங்கிறதுக்கு இல்லைங்க. குருவி, காக்கா, மயில் இதுகளுக்கெல்லாம் எங்கே பச்சை இருக்கோ அங்கே எல்லாம் தான் சுற்றிகிட்டே இருக்குதுங்க. ஏறிடுச்சு, வேலியும் தாண்டி போயிடுச்சு. பொண்ணு போகுது பாருங்க. சரி, நாம் இவங்கள மாற்றி கட்டிடலாங்க. காலையில் நேரமே கட்டிட்டு போனது, இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. தோப்புக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. ஏதோ சுத்தே அப்படியே கட்டணும் அப்படின்னா தண்ணி குடிக்கும், அப்புறமேல் எடுத்து வைக்கப்பில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக தோப்புக்குள்ளே மாற்றி கட்டுறது. அவர் அங்கே படுத்துருக்காரு. வந்துருச்சு பாருங்கள் கோழி. இப்போவே இங்கே குயிக்காக போயிடும் கம்மங்காட்டுக்கு. நான் இருக்கிறதுனால வந்து இங்கே சுற்றிட்டு இருக்குங்க. எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்கன்னு பாருங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 2 செட்டு கோழி வந்துருச்சுங்க. எல்லா கோழியும் இங்கே இருக்க வந்து ஆஜராகிட்டு தான் வந்து கரையாம்புருக்கிறதுக்கு போகுங்க தோப்புக்குள்ளே. பசுந்தீவனம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ பிடிக்கும் போல். அதுவும் கம்பம்பயிறு அப்படின்னா வந்து வேரோடு பிடுங்கி சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலை செய்வாங்கங்க. இவர் கரையான் பொறுக்கிறாரு. நிறைய கரையான் இருக்குங்க. அந்த நம்ம அரைச்சி விடுறதுக்கும் தண்ணி விடுறதுக்கும் கரையான் நிறையா இருக்கும். ஆனால் கரையான் பொறுக்க மாட்டாங்க பாருங்களேன். அந்த மாட்டுக்கு போட்டிருக்கிற சோளத்துலையா தான் 24 மணி நேரமும் குடியிருப்பாங்கங்க. இங்கே ஒரு செட்டு இருக்குங்களா, இருங்க இன்னொரு செட்டை காமிக்கிறேன். இந்த பக்கம் போட்டிருந்தோம் இல்லைங்களா மக்காச்சோளம், இந்த மக்காச்சோளத்துக்குள்ளே ஒரு செட்டு இருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த சிறுசை விட கொஞ்சம் பெருசுக வந்து மக்காச்சோள கட்டுக்குள்ளே இருக்காங்க.
இவர் பாருங்க, இவர் சின்ன சேவல். அந்த கருங்கோழிக்கு ரெண்டும் இருந்தால் இவர் வந்து செட்டு சேர்த்திக்குவார். ஒரு கருங்கோழி வந்து அடை விழுந்துருச்சு, இன்னொரு கருங்கோழி பார்த்தா குஞ்சோடு வந்து சுற்றிட்டு இருக்கு. இன்னும் சித்த நேரத்தில் வந்து கம்பெனி சேர்த்திடுவாருங்க. இந்த கோழியை தோப்புக்குள்ளே இருக்கிறதுனால மேக்சிமம் வண்டியில் பிடிச்சி தின்றுங்க. அதுக்காகவே கோழி வளர்த்தலாம். எங்கள் ஊரில் வந்து ரேட் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வெடைக்கோழி வந்து 450 ரூபாய்க்கு கிலோ உயிர் கோழி பிடிக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு வந்து சேவல் பிடிக்கிறாங்கங்க கிலோ. போகிறாரு, எங்கே போகிறாருன்னு பாருங்கள். பத்து குஞ்சு பொரிச்சுதுங்க இந்த கோழி. காக்கா, பருந்து, அந்த ரவுடு, நாய் இதுக்கு போக இப்போ தப்பிச்சு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 இருக்கா? 2 4 8 இருக்குங்க. நீ இதுக்கப்புறம் பெருசாகும் போது உன்னி வந்து கழுவுக்கும் ரவுடுக்கும் இப்போ வந்து கிடைக்காது. ஆனால் வந்து நாய் பிடிச்சிருதுங்க. இந்த குஞ்சு கோழிக்கு மேக்சிமம் வந்து கரையான் தான் பொறுக்கி கொடுக்குதுங்க குஞ்சுக்கு. அந்த பசுந்தீவன காட்டுக்குள்ளே ஏதாச்சும் சாயந்தரம் அப்படிக்கு இதுதான் வருது. காலையில் எடுத்ததையும் வந்து கரையாந்தாங்க பறிக்குது. இந்த அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆனப்பில் காட்டுக்குள்ளே போகிறாங்கங்க. ஆனப்பில் காட்டுக்குள்ளே கரையானும் இருக்கும். பருந்துகளாக வந்துச்சா அப்படின்னா குயிக்காக ஒளிருக்கு இடம் நல்லா இருக்குங்க. ஆனப்பில்லுக்குள்ளே பூந்துக்கும். அதுக்காக வந்து அது மேலே குஞ்சுகளை கூட்டிகிட்டு ஆனப்பில் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படியே கீழே இறங்கினா வெங்காயக்காடுங்க. வெங்காயக்காட்டையும் பறித்து போடும். இந்த அம்மா மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறது. மீதி அம்மா கூட்டமெல்லாம் கிளக்க போயிடுவாங்க. இதை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க அடுத்த செட்டு கோழி எங்கே மேய்துன்னு காமிக்கிறேன். சின்ன தலைவர் இப்போ தான் அங்கே இருந்தார். அதுக்குள்ளே வந்து ஊர் உலகமே சுற்றி பழையபடி இங்கே வந்தாச்சுங்க. நம்மகிட்ட இருக்கிறதுலையே பெரிய சாவல் அதுதாங்க. 2 சாவல் தான் இருக்குது. போகுது பாருங்க. அதுவும் 10 குஞ்சு பொரிச்ச கோழிங்க. அதில் 5 தான் இருக்குது. ஸ்பீடாக போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. பாருங்களேன், இந்த அம்மா தான் வந்து ஊர் கோழிகளையே பூரா கெடுக்கிற அம்மாங்க. கம்பி வேலிக்குள்ளே பூந்து பக்கத்து காட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடும் எல்லா கோழியும். நைட்டு அடைக்கிறதுக்கு நம்ம கம்பு வேலிக்குள்ளே பூந்து போய் முடுக்க வேண்டியதாக இருக்குதுங்க. எப்படி கூப்பிடுதுன்னு பாருங்களேன் சாவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. நான் கோழி எடுக்கலான்ட்டு வந்திருந்தேன். நம்ம விசாக்குட்டி வரேன்னு தான் சொன்னார். அப்புறம் ஆத்தா தண்ணி கட்டிகிட்டு இருந்தங்காட்டி அங்கே போயிட்டாரு. ஸோ தட் நானும் பாட்டியும் தான் கோழி அடிக்க போகிறோம். நம்ம பாட்டி அங்கே போய் கோழி குஞ்சுகளுக்கு தண்ணி இல்லைன்ட்டு தொட்டியிலிருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. பாட்டி ஆத்தா வந்ததையும் ஒரு குஞ்சுக்களுக்காக அரிசி போட்டு அடைச்சிடலாம். தண்ணி மோஸ்ட்லி நாங்கள் வைக்க மாட்டோம். தென்னங்கன்னுக்கு எடுத்து விட்றப்ப அதுங்க குடிச்சிக்கும். ஆனால் இன்றைக்கி தென்னங்கன்னுக்கு எடுத்து இல்லைங்கிறங்காட்டி நாங்கள் தண்ணி வைக்கிறோம். அடைக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஏற மாட்டேங்குதுங்க. தினமும் கம்முன்னு ஏறிடும். எனக்கு என்னாச்சுன்னு தெரில. ஏறிடுச்சுங்க அத்தா. இதில் 8 குஞ்சு இருக்குங்க.
இதுதான் இருக்கலையே இந்த கூட்டில் இருக்கலையே சின்ன குஞ்சுங்க. 8 இருக்குங்க அத்தா. இது இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இதில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது குடிச்சுக்கோங்க. அத்தா சாப்பிடுங்க அத்தா. ஒன்றும் போடலாம். போதுங்க அத்தா, வேணுன்னா போட்டுக்கலாம். வேணும் மறுக்கும் போது எல்லாம் ரெண்டு விளைஞ்சிருக்குது, பொறுக்கி இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு அது பாட்டுக்கெல்லாம் தண்ணி குடிச்சு போட்டு கம்மி கிடக்கும். குறுகுன்னு இதுகளும் உழப்பு. அடைச்சாச்சுங்க. நீ அடுத்து குஞ்சு அடைச்சிடலாம். குஞ்செல்லாம் அங்கே ஓடிட்டு அப்போ போட்டுக்கலாம். இங்கே ஒரு சேவல் தனியாக அறை இருக்குதுங்க, அதனால் இந்த சேவலை அடைச்சிடலான்ட்டு. ஆத்தா இந்த சேவலுக்கு போகிற இதுலுக்கு அரிசி போடுங்க ஆத்தா. இதான் நம்மக்கிட்ட 2 சேவல் இருக்குங்க. இது சின்ன சேவல், 2 பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. பாட்டி இருக்கிறங்காட்டி அது ஓடுது. ஷூ போ. ஏறிடுச்சுங்க. இது சாத்திடலாம். இப்படியே விட்டுட்டு போனோம்னா ஓடிடும். அப்புறமேல் நல்லா கட்டிக்கலாங்க. இங்கே பாருங்க, அதுக்குள்ளே இதுக்கு கமுத்து விட்டுருச்சு. கம்மனி இருந்திருந்தால் குடிச்சிருக்கலாமா? கமுத்து விட்டுட்டிங்களா? சரி, நான் இனிமேல் வந்து வச்சிடலாம். ஆத்தா இது தண்ணி கமுத்து விட்டுருச்சு. இது மாற்றி மாற்றி ஏறிடுச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா 5 குஞ்சு அடைப்போம். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 நின்றுக்குச்சு. அதை முடிக்க அடைக்கணும். அதோட அம்மா அங்கேருந்து வர்றாங்க. அம்மாவை பார்த்ததையும் ஒன்றா ஏறுறாங்க. ஏறுவாங்கன்னு பார்த்தா கீழே போகிறாங்க. சரி, ஆத்தா போய் பின்னாடி முடுக்க சொன்னேன். கீழே இருக்கிறதெல்லாம் வந்துருச்சுங்க ஆத்தா. இங்கே ஒரு குஞ்சு தான், ஒரு குஞ்சு இதுக்குள்ளே நிற்கிது. அது வட மாட்டின்ட்டுருச்சு, அதனால் அது பிடிச்சிடலாமான்னு பார்த்தேன். ஐயோ, இதை முடுக்கிறப்போ இதெல்லாம் வந்துருச்சு. ஆத்தாவே முடிச்சு ஏற்றிக்கிட்டாங்க. இது 5 குஞ்சுங்க, கரெக்டாக இருக்குது. அடுத்த குஞ்சை முடிக்கிட்டு வந்துடலாம். கோழி சேவல் நிற்கிது, இதுதான் பெரிய சேவலுங்க. இப்போ இதை அடைச்சிடலாம். அத்தா பெரிய கோழிக்கும் சேவலுக்கும் அரிசி. இதான் இருக்கலையே நம்மக்கிட்ட வயசான கோழிங்க. இவங்க 2 பேரும் கம்மன் ஏறிப்பாங்க. ஷூ அந்த கொடுப்போம். எல்லாத்துக்குமே தண்ணி தாங்க. எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்க. ஏறிட்டாங்க இவங்க. குண்டாவா அவசரத்தில் ஏறுமா. ஏர் கோழி அடக்கு பண்ணுதுங்க. இப்போ சேவலும் இறங்கிருச்சு. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஒரு செட்டில் 1 இறங்கிருச்சுன்னா, 1 ஏறலைன்னா இன்னொன்று இறங்கிடுதுங்க. போமா, ஏர் மேலே ஏர். ஐயோ, கீழ் கூட்டில் ஏறிடுச்சு. மேலே இருங்க, அடைச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். 2 ஏறிட்டாங்க, 2 கம்முன்னு ஏறிப்பாங்க. இன்னைக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்க. சரி வாங்க, நம்ம அடுத்தது அடைக்கலாம். இதை சாத்திடலாம், இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை ப்ராப்ளம் வரும். அடுத்தது குஞ்சு கோழியை முடிக்கிட்டு வரலான்னு நான் போகிறேங்க.
2 குஞ்சு கோழிகளும் ஒரே இடத்துல மேயுது. 2ஐயும் முடிக்கிட்டு வந்துடலாங்க. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் கலரில் ஒரு கோழியும் இன்னொன்று வந்திங்கன்னா செவலை கோழி நார்மலாக. சரி 2ஐயும் முடிக்கிட்டு வந்துடலாம். இதில் 8 குஞ்சுங்க இந்த செவலை கலர் கோழியில். இந்த சாம்பல் கலரில் ஒரு கோழி இருக்குது பார்த்தீங்களா, அதில் 7 குஞ்சு. சாம்பல் கலர் கோழியில் ஒரு குஞ்சை காணாமல் போச்சுங்க. 6 தான் இருக்குது, 7 இருக்கணும். ஏதோ ஒன்று வந்து குஞ்சை பிடிச்சிட்டு போயிடுது. சரி வாங்க முடிக்கிட்டு போயிடலாம். 2 கோழியும் ஒன்றா முடிக்க வேணாம். ஃபஸ்ட்டு செவலை கோழியை முடிக்கிடலாம். இல்லை தண்ணி குடிக்குது. குஞ்சு முடிக்கிட்டு வந்துட்டேங்க. டெய்லர் கடையில் போய் பூந்துக்குச்சு. நீ இதை போய் அடிக்கணும். வந்துருச்சு. ஷூ பப்பா போமே இல்லை. ஓ நீ வேறையா? சரி சரி உள்ளே போங்க, உள்ளே தண்ணி இருக்கு போங்க. ஐயோ எல்லாம் ஏறுங்க. ஐயோ இதுகளும் ப்ராப்ளம் பண்ணுது. சரி இருங்க, அடைச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி எடுத்து உள்ளே வச்சிடலான்ட்டு வச்சாச்சு. கோழி ஏறிடுச்சு, குஞ்சுங்க ஏறல. எல்லாம் குச்சி எடுத்தா தானா ஏறுதுங்க. ஒரு குஞ்சுகளை காணவனதி கோழியும் இறங்கிருச்சு. இப்போ இதுகளை முடுக்கணும். அங்கெங்க ஓரிங்க, அங்கெங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அந்த சாம்ப கோழி கூடயே 2 குஞ்சுகளும் சேர்ந்துக்குச்சுங்க. இப்போ எப்படி இதை பிரிக்கிறதுன்னு தெரில. சரி வாங்க ஏதோ ஒன்று பண்ணுவோம். சாம்ப கோழி பாருங்க இங்கே நிற்கணும். ஒரு வழியாக பிரிச்சாச்சு. ஏர் பப்பா. இது பார்த்தீங்கன்னா கோழியோட லாங்குவேஜ் பா. ஏறுமா ஏர் 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 2 குஞ்சு ஏர். ஏறிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 குஞ்சு இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதையும் இப்போ சாத்திடலாம். நல்லா சாத்த முடியல, கடைசியில் நல்லா சாத்திக்கலாம். இப்போ சும்மா டெம்பரவரியாக தான். நம்ம சாம்ப கோழியில் பார்த்திங்கன்னா 7 குஞ்சு இருக்கணும். பட் ஆனால் 6 தான் இருக்குது. எது பிடிச்சிட்டு போச்சுன்னு தெரில. இந்த சாம்ப கலர் கோழி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த கலர்னாலேயே. ஏய் குஞ்சுகளா போங்க. ஏறிடுச்சுன்ட்டு நினைக்கிறேன். எத்தனை இருக்குது? 6 இருக்குங்க. சாத்திடலாம். இதை சாத்தி குச்சியை போட்டுடலாம். சாத்தவும் முடியல. அத்தை சாத்த முடியலைங்க. அத்தா சாத்துங்க அத்தா. என்னால் சாத்த முடியாது, நல்லா பாட்டியத்தான் சாப்பிட்றாங்க. சாத்தியாச்சு. அதுக்கு ஒரு குச்சியை போட்டுடலாங்க, இல்லைன்னா தள்ளிட்டு வந்துடுது. போட்டாச்சு. இப்போ குஞ்சுகளோட வேலை முடிஞ்சது. நீ அடுத்தது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான். ஒரு 4 குஞ்சு தனியாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருப்பீங்க. ஒரு கருப்பு கோழி வந்து 4 குஞ்சோடு சுற்றிட்டு இருக்கும்.
அந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னா டெய்லர் கடியில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குங்க. அந்த பாக்ஸில் போய் முட்டை வச்சு அடைப்படுத்து இருந்தது. நேற்று நைட்டு தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். கோழி காணோன்னு தேடிகிட்டே இருந்தோம். அதுகளோட குஞ்சுகளை நான் அந்த 4 குஞ்சையும் முடுக்கிட்டு போயிடலாங்க. ஷூ, இந்த 4களும் பிறந்ததுலேருந்து இந்த குஞ்சுக்கு மட்டும்தான் ஒன்றும் கூட காணாமையோ இல்லை எதுவுமே ஆகாமல் இருக்குது. இதுக்கு பத்திரமா இருக்குங்க. 4 எப்பவுமே செட்டாக தான் தெரியும், தனித்தனியாக போனதே இல்லை. ஒன்று ஒயிட் கலர் மாதிரி ஒரு குஞ்சு, 2 பிளாக் குஞ்சு, 1 செவலை குஞ்சு. இந்த மட்டை எதுக்கு போட்டு விட்டுருக்கோன்னா அந்த காகாட்டிருந்து தப்பிக்கிறக்குங்க. இது அதை சான்ஸாக யூஸ் பண்ணி உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறது. இதை நம்ம 1/2 மணி நேரம் தட்டினா தான் வெளியே வர்றது. ஐயோ பார்த்தீங்களா, திருப்பி பிரச்சனை பண்ணுறதுலையே குறியாக இருக்காங்க பாருங்க. வந்துட்டாங்களா வெளியே? ஐயோ ஒரு குஞ்சு தனியாக போனாலும் அது தொடர்ந்து அந்த 3 குஞ்சு போயிருங்க. ஸோ தட் பிரச்சனை இல்லை. ஏய் ஐயோ, இந்த வெள்ளை குஞ்சு தாங்க எல்லாமே பண்ணுறது. நம்ம பிளாக்கையும் இதுவும் இங்கே தான் இருக்காங்க. சரி வாங்க, டக்குன்னு போங்க, போய் அடைங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ திருப்பி இதுக்குள்ளே போய் புகுந்துக்கிட்டாங்க. ஷோ வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டாங்க. இன்னும் இதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு கொண்டு போகணும். சாத்தி வச்சிருக்கு. நீக்கி இருக்குங்க. உள்ள அரிசி இருக்கான்னு பார்த்தலாம். அது என்னால் முடுக்க முடியல, அதனால பாட்டி முடிச்சிட்டு வராங்க. அரிசி போட்டாச்சு. 4 குஞ்சு தாங்கிறங்காட்டி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். என்னடா இது, இந்த வெள்ளை குஞ்சு மட்டும் எப்பவுமே தனியாகவே சுற்றிட்டு இருக்குங்க. இப்போ கூட பாருங்களேன், அந்த 3 ஏறிடுச்சு, இந்த வெள்ளை குஞ்சு மட்டும் கீழே நிற்கிது. அதான் இந்த சைடு வந்துருச்சுங்க. பார்த்துங்களா என்ன ரவுடிசம் பண்ணுதுன்னு. அதுக்கு எப்படி ஏறன்னு தெரியல, அந்த சைடு போய் பார்த்துட்டு இருக்கு. 4 குஞ்சு கரெக்டாக இருக்குது. சரி வாங்க சாப்பிடலாம். 6 குஞ்சு நீங்கள் 6 குஞ்சு எங்கே அடைக்க போனால் வலையில் அடைச்சிடலாம். 6 குஞ்சு இதில் அடைப்போம். ஸோ தட் இதை நீக்கி விட்டுட்டு போயிடலாம். நீ வாங்க போய் அதை முடிக்கிட்டு வரலாம். உள்ளே போக மாட்டேச்சுங்க, தண்ணி தாகம் போல். எவ்வளோ அழகாக குடிக்குதுன்னு பாருங்களேன். ஐயோ நான் கிட்ட போனோம் அது. சரி முடிக்கி பார்ப்போமா? சரி குடிக்கிட்டு விடுங்க, அதுவே குடிச்சிட்டு போயிடும். 2 குடிச்சிட்டு அதோட பேஸ்க்கு போயிடுச்சு, திருப்பி அது வந்துடுச்சு. எவ்வளோ அழகாக குடிக்குதுன்னு பாருங்களேன். தண்ணி குடிச்சிட்டு மேலே தூக்கி குடிக்குது. அழகாக இருக்கார். நம்ம விசாக்குட்டி இந்த சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டார். ஆனால் அவர் தினமும் அடைக்க வருவாருங்க கோழி. நான் ஒரு நாள் தான் வருவேன். ஒரு வழியாக குடிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு சேவல் இருக்குங்க, அதுதான் இருக்கிறதுலே எல்லா ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் பண்ணும். ஏறுமா, நானும் குச்சியை வச்சு அப்படியே இப்படிங்கிற எதுவும் போக மாட்டேங்குது. அது பாட்டி ஒரு கை வந்து களை வச்சுருக்காங்க, அவங்க அடைச்சா மட்டும் இப்படின்னா போயிடும். அது பழக்கங்க. சரி ஏறி ஏறு. பப்பா அத்தை என்னால் அடைக்க முடியல, நீங்கள் வந்து முடுக்குங்க.
நம்மளால முள்ள, அதனால பாட்டி கூப்பிட்டுட்டேன். 4 குஞ்சு கம்முன்னு ஏறிடுச்சு. மித்த 2 தான் என்ன பிரச்சனை பண்ணிடுச்சு. அதுவும் அந்த சேவல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கருப்பு கலர். ஏய் கோழி அடுத்தது கோழி. ஏய் ஒரு குச்சி தூக்கி போட்டதையும் கம்மியாக எடுத்துருச்சு. ஏறி ஏறிச்சாங்க. 6 மெம்பர்ஸ் இருக்காங்க இதில். இவங்களையும் நம்ம அடைச்சிடலாம். அதெல்லாம் பிடிச்சி நேற்று அடை வச்சிட்டோங்க. 6 ஒன்று இதோட வேலை முடிஞ்சுது. அதனால இந்த பச்சை கலரில் இருக்கிறத பண்ணிட்டு சேவலுக்கு வேறு அடைக்கல. நான் மறந்துட்டேன். ஆனால் பாட்டியை தன் ஞாபகமாக சொல்கிறாங்க. அந்த சைடு யாரெல்லாம் மிஸ்ஸிங் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த சைடு ஒரு வெள்ளை குஞ்சுங்க, ஒரு செவலை குஞ்சு. இங்கே வந்து 2 செவலை குஞ்சு அடைப்போம். அதில் ஒரு குஞ்சு ஆஜராயிருச்சு. இன்னொன்று வந்து காணோம். அது போய் முடுக்கிட்டு வரணும். இதில் ஒரே ஒரு வெள்ளை குஞ்சுங்க. அந்த வெள்ளை குஞ்சு போய் முடுக்கிட்டு வரணும். அது ஒன்று எங்கே நிற்கிதுன்ட்டு வேறு தெரில. சரி வாங்க போய் முடுக்கிட்டு வரலாம். வெள்ளை குஞ்சை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தென்னை மரத்துக்கு அடியில் படுத்துருந்தது. நான் வேறு கூட்டை மாற்றி நீக்கி விட்டுட்டேன். உனக்கு போய் அதை திருப்பி மாற்றி நீக்கிடுவேன் இன்னும். சரி வாங்க போய் நீக்கி விட்டுடலாம். நீ அதை நீக்கி விடுறக்குள்ளே அது ஓடிடும். இதுவே உங்களுக்கு குழப்பா போச்சு. இது அடைச்சிடலாம், இல்லைன்னா மாற்றி ஏறிடும். இந்த கலரும் அழகாக இருக்கு இல்லைங்க. ப்ரௌன் வித் ஒயிட்டு. இது ஏற கிடக்கு பண்ணும். பாட்டி ஹெல்ப் மீ. பாட்டி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாச்சு. நம்மளால ஒன்றும் கூட தண்ணி அடிக்க முடியலைங்க. வெளியே சொல்லிக்க கூடாது. இப்போ தான் மேலே பார்க்குது. ஐயோ, நானும் இந்த கோழி கூட்டை 5-6 தடவை ரவுண்டு வந்துட்டேங்க. அடைக்க முடியல. அப்புறம் பாட்டி ஹெல்ப் மீன்ட்டேன். அப்புறம் பாட்டி வந்துட்டாங்க. அதை நம்ம கோழி கூட்டுக்கிட்ட மட்டும் முடுக்குனா போதும். பாட்டி மித்தெல்லாம் பார்த்துப்பாங்க. போம்மா. ஏய் எங்கம்மா போகிறீங்க? சரி இருங்க, அடைச்சிட்டு கண்டினியூ. ஒரு வழியாக அது அடைஞ்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன். நான் அடைக்கலை, பாட்டி தான் அடைச்சாங்க. அவளை கொஞ்சம் தானாக வந்துருச்சு. போய் தேடுற வேலை மிச்சம். அதை நீக்கி விட்டுருங்க அத்தா. செகண்டு குண்டா அது ஒரு குஞ்சு இருக்குது. இன்னொரு குஞ்சு பிரச்சனை இல்லாமல் அடைஞ்சிரும். இதுக்கு 2 பிரச்சனையே இருக்காது. இதுக்கு 2 எல்லா குஞ்சும் போட்டு கொத்துதுங்க. அதனால் இதுக்கு 2 தனியாக அடைச்சிட்டோம். அந்த இதுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆத்தா தண்ணி மோந்து வைக்கிறாங்க. இதுகளை நீக்கி விட்டுட்டே போனாலும் வெளியெல்லாம் வராது. தண்ணியை கமுத்து விட்டுறாதீங்க சொல்லிட்டோம். அவ்வளோதான், கோழி அடிக்கிற வேலை முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்ன வீடியோ வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய், டாட்டா.